பேசுகிறார். இது சிற்றின்பத்தால் ஏற்படுகின்ற பயன். இந்த செய்தியை சொல்லி அதுக்கு அடுத்து சொல்றாரு, கண்டனும் கண்டியும் காதல் செய் யோகத்து மண்டலம் கொண்டு இருபாலும் வெளி நிற்கும் வண்டியை மேற்கொண்டு வான்நீர் உருட்டிட தண்டொரு காலம் தளராது அங்கமே என்று பேசுகிறார். சாதாரணமாக நடைபெறுகின்ற கூடலில் இப்படி இருவருடைய வீரியமும் கழிந்து அவர்கள் வருந்துகின்ற நிலையை எய்துமே தவிர மகிழ்கின்ற நிலை நாம பெரும்பாலும் என்ன பண்றோம்னா தாம்பத்திய என்பது ஒரு பெரிய மகிழ்ச்சின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அது கூட குறைபாடு உடைய மகிழ்ச்சி தான். அதனாலதான் அதுக்கு சிற்றின்பம் பேரு. சிற்றின்பம் அப்படின்னு சொன்னா தாம்பத்திய உறவுக்கு மட்டும்தான் சிற்றின்பம்னு சொல்லக்கூடாது. உலகத்துல நாம் அனுபவிக்கின்ற எல்லா இன்பங்களும் சிற்றின்பமே. சிற்றின்பம் அப்படின்னா குறைபாடு உடைய இன்பம்னு அர்த்தம். குறைபாடுன்னா நிறைவில்லாத இன்பம்னு அர்த்தம். அந்த சிற்றின்பங்களிலேயே எல்லோரும் விரும்புவது, அதிகமாக ஏங்குவது என்பது உடல் இன்பத்துக்காக. அதனால அந்த உடல் இன்பத்தை சிற்றின்பம் சொல்லிக்கிட்டு இருக்குமே தவிர அது மட்டுமே சிற்றின்பம் இல்லை. நாம் உலகத்துல எதை அனுபவித்தாலும் அது சிற்றின்பம். அதுல நாம உறுதியா இருக்கணும். நாம தவறான ஒரு பொருள் பொதிந்த நிலையில இருக்கிறோம். சிற்றின்பம்னா உடல் இன்பம் தான் சிற்றின்பம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது கிடையாது. நம்ம விரும்பி உணவு உண்ணுகிறோம்னு சொன்னா கூட அது கூட சிற்றின்பம் தான். ஒரு காட்சியை கண்டு மகிழ்ச்சி அடைகிறேன்னு சொன்னா அதுவும் சிற்றின்பம் தான். எல்லாமே சிற்றின்பம் தான். இது எல்லாம் என்ன காரணம் சொன்னா அது நிலையில்லாத இன்பங்கள். நிலையில்லாத இன்பங்கள் நிலையான இன்பம் போல தோன்றுவது தான். ஆனா அது என்ன இன்பம் கிடையாது, நிலையில்லாத இன்பங்கள். ஆகவே அது என்ன, இதுக்கு என்ன காரணம் சொன்னா வேற ஒன்றும் இல்லை. நிலையற்ற ஒரு பொருள்களோடு அல்லது நிலையற்ற ஒரு பொருள்களை அனுபவிப்பதனால் விளைகின்ற இன்பம் இருக்கிறதே, அது என்ன இன்பம்? நிலையற்ற இன்பம். இப்ப நிலையான பொருளோடு நிலையான பொருளை அனுபவிக்கின்ற இன்பம் பேரின்பம். இது ரெண்டுத்துக்கு உள்ள வேறுபாடு இதுதான். பெருமான் எப்படி பொருள்? மாறாத பொருள், நிலைத்த பொருள். அவனை அனுபவிக்கிறது என்ன இன்பம்? பேரின்பம். உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் நிலையில்லாத பொருள், அதனை அனுபவிப்பது என்ன? சிற்றின்பம். ரெண்டுத்துக்கு உள்ள வேறுபாடு இதுதான். இதுலயே கூட பாத்தீங்க சொன்னா சைவத்துக்கும் வைணவத்துக்கும் வேறுபாடு உண்டு. சைவத்துக்கும் வைணவத்துக்கும் வேறுபாடு உண்டு. சைவத்திலே சொல்லப்படு